ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைவரும் 13ஆம் தேதி திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் ஓணத்தை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். கேரளாவில் இந்த ஆண்டு வருகிற 15ஆம் தேதி திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வருகிற 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கவுள்ளார். 15ஆம் தேதி திருவோண சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் 15, 16 ஆகிய தேதிகளில் ஓண விருந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புரட்டாசி மாத பூஜையை முன்னிட்டு 21ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு வழக்கமான மாத பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் என்றும், பக்தர்கள் வழக்கம்போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದೆ. ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇದನ್ನ ಉಪಯೋಗಿಸತಕ್ಕದ್ದು. ಭಕ್ತಾದಿಗಳ ಅನುಕೂಲಕ್ಕಾಗಿ ಸನ್ನಿಧಾನದ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ഇതിനായി മൂത്രപ്പുരകൾ പരിപൂർണമായും കാത്തുനിൽക്കുകയാണ്. ഭക്തജനങ്ങളുടെ ഹൃദയമാകുന്ന ശ്രീകോവിലിനുള്ളിലേക്ക് കാണിക്കകൾ വലിച്ചെറിയാതിരിക്കുവാൻ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുക.